அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பு நண்பர்களே, வரவேற்கிறேன். இன்று நாம் பேசப்போவது நமது அன்றாட வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ள ஆன்மீக ஒற்றை மூலிகைகள் பற்றியது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும், ஏனெனில் இதில் உள்ள ஒவ்வொரு தகவலும் அவ்வளவு முக்கியமானது. இன்ஷா அல்லாஹ் இந்த தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நமக்கு தெரியும், வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் அதற்கே உரிய சிறப்புகள் உள்ளன. இந்த சிறப்புகளை புரிந்து வைத்திருப்பது நமது வாழ்க்கையை மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாற்றும். இன்று நாம் குறிப்பாக பேசப்போவது திங்கட்கிழமையின் மகிமையை பற்றியது. திங்கட்கிழமை இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு நாளாகும், ஏனெனில் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வுகள் இந்த நாளில் நடந்தவை. நபி அவர்கள் பிறந்தது திங்கட்கிழமையில், அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததும் திங்கட்கிழமையில், அதேபோல் அவர்களின் மறைவும் திங்கட்கிழமையில் நிகழ்ந்தது. இந்த நாளின் மகத்துவத்தை புரிந்து நபி அவர்கள் திங்கட்கிழமைகளில் நோன்பு பிடிப்பது வழக்கமாக இருந்தது. இதை பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நபி அவர்கள் கூறினார்கள், நீங்கள் திங்கட்கிழமை நோன்பு பிடியுங்கள், ஏனெனில் நான் பிறந்ததும் நபியாக நியமிக்கப்பட்டதும் அந்த நாளில்தான். இனி திங்கட்கிழமையின் மற்றொரு சிறப்பை பற்றி பார்ப்போம். இந்த நாளில் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. நபி அவர்கள் கூறியதாக ஹதீஸில் உள்ளது, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும். அல்லாஹுவுக்கு இணை கற்பிப்பவர்களும் மற்றவர்களுடன் பகைமை கொண்டவர்களும் தவிர மற்ற அனைவரின் பாவங்களும் மன்னிக்கப்படும். எனவே திங்கட்கிழமை ஒருவர் தனது மனதை தூய்மையாக்கி பகைமைகளை தவிர்த்து அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அவரது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இப்போது திங்கட்கிழமை இரவு செய்யக்கூடிய ஒரு சிறிய ஆன்மீக பயிற்சியை பகிர்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சூரியன் மறைந்த பிறகு மக்ரிப் தொழுகைக்கு பின்னர் யா முஹீசு என்ற அல்லாஹுவின் பெயரை 40 முறை ஜபிக்கவும். இதை வழக்கமாக்கினால் மக்களிடையே உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுதலும் தகுதியும் கிடைக்க காரணமாக அமையும். இந்த சிறிய செயல் நமது வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டுவரும். திங்கட்கிழமை மற்ற பல விஷயங்களுக்கும் உகந்தது. இமாம் அஹ்மத் கோய் ஷாலியாவ் மர்கத் கூறுகிறார், திங்கட்கிழமை பயணங்களுக்கும் வியாபாரங்களுக்கும் மிகச் சிறந்தது. இந்த நாளில் தொடங்கப்படும் பயணங்களும் வியாபாரங்களும் வெற்றிகரமாக அமைய அதிக வாய்ப்பு உள்ளது. அதேபோல் வீடு கட்ட தொடங்குவதற்கும் திங்கட்கிழமை ஒரு உகந்த நாளாகும். மகான்கள் கற்பிக்கிறார்கள், திங்கட்கிழமை வீடு கட்ட தொடங்கினால் அந்த வீட்டில் செல்வச் செழிப்பும் பிள்ளைகளின் பெருக்கமும் ஏற்படும். இனி திங்கட்கிழமையின் ஒரு முக்கிய சிறப்பை பற்றி பார்ப்போம். இந்த நாளில் மரணிப்பது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் நமது முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவு திங்கட்கிழமையில் நடந்தது. இமாம் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு மேற்கோள் காட்டுகிறார், மரணத்திற்கு மிக உகந்த நாள் திங்கட்கிழமையாகும். பல மகான்கள் திங்கட்கிழமை மரணிக்க விரும்பியதாக புத்தகங்களில் காணலாம். ஒருமுறை ஆயிஷா பீவி ரலியல்லாஹு அன்ஹாவிடம் அவர்களின் தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார், நபி அவர்கள் எந்த நாளில் மறைந்தார்கள்? ஆயிஷா பீவி பதிலளித்தார், திங்கட்கிழமை. அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், நானும் திங்கட்கிழமை மரணிக்க விரும்புகிறேன். ஆச்சரியமான விஷயம், அவரும் திங்கட்கிழமையில்தான் மறைந்தார். திங்கட்கிழமை நமது நற்செயல்கள் அல்லாஹ்வுக்கு குறிப்பாக ஒளிரும். இந்த நாளில் நாம் செய்யும் நன்மைகள், பிரார்த்தனைகள், தான தர்மங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் பார்வையில் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே திங்கட்கிழமைகளில் நோன்பு பிடிப்பதற்கும் அதிக திக்ருகள் ஓதுவதற்கும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பு நண்பர்களே, இந்த தகவல்களை நமது வாழ்க்கையில் செயல்படுத்த அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் வழங்கட்டும். திங்கட்கிழமையின் மகத்துவத்தை புரிந்து இந்த நாளில் நாம் அதிக நற்செயல்களை செய்ய முயற்சிக்க வேண்டும். நமது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படவும் இந்த சிறிய விஷயங்கள் பெரிய மாற்றங்களை கொண்டுவரும். கடைசியாக, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலம் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இனி அடுத்த வீடியோவில் மற்றொரு முக்கியமான தலைப்புடன் உங்களை சந்திக்க வருவேன். அதுவரை அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.